QA அண்ட் QC இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் உங்களை இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுடைய கெப்பாசிட்டி இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இனி நம்ம சொல்லக்கூடிய வேகன்சி எல்லாத்துக்குமே அப்படி தான். சேம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து 13வது வேகன்சி எலக்ட்ரிக்கல் சைட் இன்ஜினியர், 14வது வேகன்சி சிவில் சைட் இன்ஜினியர், 15வது வேகன்சி டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ஆப்ரேட்டர் TSE அப்படிம்பாங்க, 16வது வேகன்சி ஸ்டோர் கீப்பர், 17வது வேகன்சி ஹெல்பர். இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த வேகன்சிஸ் எல்லாத்துக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து உங்களுடைய இன்டர்வியூவில் தான் வந்து தெரிவிப்பாங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தமான சேலரி தான் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக சொன்ன வேகன்சி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 11வது வேகன்சியில் இருந்து நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து நம்ம சொல்லலை. இந்த வேகன்சி ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். இன்டர்வியூவில் வந்து உங்களுடைய நாலேஜ் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன சேலரி அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது என்ன கம்பெனி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஓமனில் இருக்கக்கூடிய கல்ஃப் பெட்ரோ கெமிக்கல் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு தான் வந்து ஆள் எடுக்கிறாங்க. இது வந்து டைரக்ட் இன்டர்வியூ தான். ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும். வருகிற 19ஆம் தேதி அன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி உங்களுக்கான ஜாப்பை வந்து நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கான வேலை வந்து கன்ஃபார்ம் ஆகும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஏகப்பட்ட வேகன்சியை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். குவைத் நாட்டை பொறுத்த வரைக்கும் குவைத்தில் நிறைய பேர் வந்து குவைத்துக்கு வேகன்சி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு குவைத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மெடிக்கல்ங்கிற ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. மெடிக்கல் வந்து ஓகே ஆகிறதே கிடையாது. மெடிக்கல் ஓகே ஆகி 1-2 பேர் தான் உள்ளே வராங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 30,000 40,000 50,000 வரைக்கும் செலவு பண்ணி தான் மெடிக்கல் வந்து ஓகே வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து குவைத்தில் ஆல்ரெடி நிறையா போய்கிட்டு இருக்கு. நிறையா நம்மளும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் அவேர்னஸ் வீடியோ போட்டாச்சு. இந்த பிரச்சனை வந்து தீர்ந்தபாடு கிடையாது. இன்றைக்கி ஓரளவு குவைத்து மெடிக்கல் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் குறையுதோ அதுக்கப்புறம் குவைத்து அப்டேட்டிங்கில் வந்து நிறையா நம்ம வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம ஒரு சில வேகன்சி நிறையா போட்டிருந்தோம் முன்னாடி. அது வேகன்சி போட்டு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் விசா வாங்கிட்டோ மெடிக்கல் போட்டு உள்ளே வர முடியல. அதனால தான் குவைத்தில் நிறையா வேகன்சி வந்து நம்ம தெரியப்படுத்துறது கிடையாது. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கான வேகன்சி வரும்போது கண்டிப்பாக வந்து குவைத்துக்கும் வந்து அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து மெடிக்கல் சால்வ் பண்ணி உள்ளே வர முடியும் அப்படின்னா தாராளமாக அவங்க வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. வேலை தேடக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.